சார் இப்போ நிறைய வந்து யூடியூப்பில் பரவலாக வந்து ஒரு கருத்து போயிட்டுருக்குதுங்க. ஆரோ வந்து கெடுதல் விளைவிக்கக்கூடியது, ஆரோ தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்ட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னங்க சார்? ஸோ பெரும்பாலும் நாங்கள் ஆரோ பிஸ்னஸ் வந்து போய் பெருசாக பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆரோ பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால நான் சொல்லலை. பட் ஆரோ சிஸ்டம் கெடுதல் அப்படிங்கிறது தவறு. ஆக்சுவலி ஆரோனால வந்து நிறைய விதமான கிட்னி ஃபெயிலியர் ப்ராப்ளம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது ஆரோ வந்ததுக்கப்புறம். ஆரோ வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி. அதை வந்து மனிதர்கள் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, WHO சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து பாருங்கள், இது வரைக்கும் எந்த ஒரு சர்வேயும் பெரும்பாலான சர்வே நடந்ததில்லை. ஆரோ வந்து தீங்கு விளைவிக்குது அப்படின்ற ஒரு சர்வே வந்து பெரும்பாலும் எடுத்ததில்லை. அதை கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி எல்லா பக்கம் நிறைய பேர் ஆரோ மிஷினை தூக்கிட்டு வந்து மாட்டி கொடுத்து எல்லாம் பண்ணுறாங்க. ஒரு பிஸ்னஸாக நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. பட் அதனால் அது தீங்கு அப்படின்றத சொல்ல முடியாது. என்ன ரீசன்னா, இன்றைக்கி பெரும்பாலான நீர்நிலை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஏதாவது ஒரு நீர்நிலை நீங்கள் போய் குடிக்க முடியுமான்னு பாருங்கள். 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எல்லா பக்கம் குளம், குட்டை, கம்மா, கிணறு எல்லா பக்கம் தண்ணி எடுத்து குடித்தாங்க. இன்றைக்கி வந்து எல்லா பக்கம் கெமிக்கல் கண்டாமினேஷன் இருக்குது, ஹெவி மெட்டல் கண்டாமினேஷன் இருக்குது. வெறும் 10 ppm 20 ppm சொல்லுவாங்க, அதிலே கண்டாமினேஷன் இருக்கும். ஸோ நம்மளுடைய கெமிக்கல் ப்ராசஸிங் அண்ட் இந்த டெக்னாலஜிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் ஜாஸ்தியாக இருக்கனால கண்டாமினேஷன் ரேட் எல்லா பக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் ஆரோ சிஸ்டம் தான். நாங்கள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்க்கு யூவி ஃபில்ட்ரேஷனோ செராமிக் ஃபில்ட்ரேஷனோ தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஆரோ ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. பட் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் எனக்கு வந்து என்னால் ஐ கான்ட் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி ஆன் ப்ராப்பர் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் என்கிட்ட இல்லை. ஜஸ்ட் என்னால் ஒரு பேசிக் ஃபில்டர் போட்டு டேங்கில் வேணால் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் அதில் வந்து நிறைய கண்டாமினேஷன் வருது. அப்படிங்கும்போது ஆரோ தான் சொல்யூஷன். ஆரோ வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு வித் யூசேஜுக்கு ரெயின் வாட்டர் ஃபர்தர் பியூரிஃபிகேஷன் தேவை. பட் குடிக்க போகிறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஆரோ தேவை. ஏன்னா நிறைய பக்கம் பார்த்திங்கன்னா ஆரோ தேவையில்லை, ஆரோ வேண்டியதில்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. ஆந்திராவில் ஒரு சில மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூரோசிஸ்ன்ற டிசீஸ் நிறையா இருந்தது. ஃப்ளூரோசிஸ் வந்து நேச்சுரலாகவே பாறைகளில் உற்பத்தி ஆகக்கூடிய நிறைய விதமான மினரல். அது அந்த மினரல் கண்டென்ட் தண்ணியில் ஜாஸ்தி இருக்கும்போது, ஊற்று தண்ணிகளில் ஜாஸ்தியாக அந்த மினரல் கண்டாமினேஷன் இருக்கும்போது கட்டி மாதிரி உடம்புல எலும்போட ஒட்டி ஃபார்ம் ஆகிறது. அண்ட் கால்களில் வந்து ஃப்ளூரோசிஸ் நோய் வந்து பாதிக்கிறது. கால்களே வந்து நல்லா கோணிச்சு போயிடும். அந்த மாதிரி நிறைய டிசீசஸ் தருமபுரி மாவட்டங்களில் இன்றைக்குமே நிறையா இருக்குது. ஸோ பல்லு கரையாகிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரோ சிஸ்டம் இல்லாததுனால தான் காரணம். ஆரோ சிஸ்டம் எனக்கு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ லைஃப் சேவியர் இன் மெனி கண்டிஷன்ஸ். இப்போ நீங்கள் சென்னை மாதிரி ஒரு ஹவுசிங் போர்டு ஏரியாவில் போகிறீங்க, 100-150 குடும்பம் வாழுது. அங்கே வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் தான் மேற்கூரையே இருக்குது. இதில் நீங்கள் டேங்க் எப்படி கட்டுவீங்க, எப்படி மழை நீரை சேகரிப்பீங்க, எப்படி அதை யூஸ் பண்ணுவீங்க? கிரவுண்டில் இருக்கிறீங்கன்னா ஃபுல்லாமே கிரவுண்டில் சீப்பேஜ் ஆகக்கூடிய வாட்டர் செப்டிக் வாட்டர். நீங்கள் அலப்பியில் போய் பாருங்கள், கிரவுண்ட் வாட்டரில் ஃபீக்கல் மேட்டர் நிறையா இருக்குது. மேல் மட்டத்திலே தண்ணி இருக்குது, ஊற்று தண்ணி மேலேயே இருக்கும், ஃபீக்கல் மேட்டர் நிறையா இருக்கும், ஃபீக்கல் கண்டாமினேஷன் இருக்கும். அந்த இடத்துல ஆரோ தான் சொல்யூஷன். ஸோ ஆரோ வந்து கண்மூடித்தனமாக எதிர்க்கிறது வந்து தவறு. ஆரோ வந்து நிறைய இடத்துல பல உயிர்களை காப்பாற்றிருக்கு. ஸோ ஆரோ வந்து கண்மூடித்தமாக எதிர்க்க தேவையில்லை. எந்த விதத்தில் நாங்கள் எதிர்க்கிறோம் ஆரோவை அப்படின்றத சொல்லிடுறேன். ஆரோவோட கரண்ட் கன்சம்ஷன் ஜாஸ்தி. அதே மாதிரி ஆரோ சிஸ்டம் போட்டிங்கன்னா அதுக்கு ஃபில்ட்ரேஷன், கேட்ரேஜ் அப்படின்னு வந்து சேல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. தண்ணியோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 50-70% வரைக்கும் தண்ணி வீணடிச்சிடும். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கிறனால தான் நாங்கள் ஆரோ சிஸ்டம் வந்து மழை நீருக்கு தேவையில்லை. மழை நீரை முறையாக சேகரிச்சிட்டிங்க, எனக்கு முட்டை மாடியில் ஒன்றும் அவ்வளோ தூசி இல்லை, அவ்வளோ குப்பை இல்லை அப்படிங்கும்போது ஆரோ சிஸ்டம் இல்லாமல் மழைநீர் சேகரிப்பு பண்ணி அதை யூவி ட்ரீட்மெண்ட் பண்ணி குடிச்சிக்கலாம். இல்லை தண்ணியை ஜஸ்ட்டு கொதிக்க வச்சு குடித்தாலே போதும். ஆரோவில் வந்து இந்த மினரல்ஸ்லாம் போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொதுவாக தண்ணியில். அந்த மினரல்ஸ் நம்ம உணவில் கூட நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் இல்லைங்களா? நம்ம 100% கரெக்டு. நீங்கள் ஆட்டுக்கால் சூப்லேயோ இல்லை பால்லையோ கிடைக்காத கால்சியம் சத்து உங்களுக்கு தண்ணியில் இருந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறது தவறு. ஆரோ தண்ணிக்கும் மழை தண்ணிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. மழை தண்ணியில் கொஞ்சம் மினரல்ஸ் இருக்கும், ஆரோவில் சுத்தமாக மினரல்ஸ் இருக்காது. ஆரோவில் டிஏ யூனிட் போட்டிங்கன்னா இன்னும் மினரல்ஸ் இருக்காது. நான் ஆரோ சிஸ்டம்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் சொல்கிறது உண்மை, ஃபேக்ட்னோ அதான் சொல்கிறேன். இப்போ எங்களோட ரெயின்பீவர் ப்ரோமோ வீடியோஸில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆரோ எதிர்த்து தான் பேசியிருப்பாங்க. ஆரோ வந்து எங்களுக்கு கெடுதல்னு. அது பப்ளிக் ஒப்பீனியன், எல்லோரும் வந்து அதை தான் நம்புகிறாங்க. ஆரோ கெடுதல்னு நிறைய பக்கம் பப்ளிசைஸ் ஆயிடுச்சு. பட் உண்மை என்னென்னா ஆரோ வந்து இஸ் எ லைஃப் சேவியர் தான். ஆரோவில் வந்து மினரல்ஸ் கிடையாது. பட் அந்த மினரல்ஸ் நமக்கு உடம்புக்கு தேவையா அப்படின்ற கேள்வி எழும் பொழுது தண்ணியிலிருந்து தான் மினரல் கிடைக்கணுன்றது தவறு. நமக்கு வந்து உணவுலிருந்து தேவையான மினரல்ஸ் உணவு தான் கிடைக்கிது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள் வந்து மால்நரிஷ்மெண்ட்டு எல்லா பக்கம் இருக்குது. பெரும்பாலான மக்கள் வந்து சத்து குறைபாடு நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஸோ அந்த சத்து குறைபாடு இருக்கிறதுனால நமக்கு இன்னமும் பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் ஃபுட்டு அடிக்குவேட்டான நியூட்ரிஷன் கிடைக்குதா, குண்டாக இருப்பாங்க, உடம்பு ஹெவியாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு ஃபுல் நரிஷ்டாக இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது.
இன்ஃபேக்ட் ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் நோய் வந்து எனக்கு ஆர்ஓனால தான் வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் நாங்கள் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணிட்டோம், நாங்கள் கேஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. ஆஸ்ட்ரியோபோரோசிஸ்க்கு நீங்கள் மேயோ கிளினிக்னுடைய டாப் அந்த போன் ஸ்டடி பண்ணக்கூடிய டாக்டர்ஸை நீங்கள் கன்சல்ட் பண்ணி பாருங்கள். ஆஸ்ட்ரியோபோரோசிஸ்க்கு ஃபஸ்ட்டு காசு ஆல்கஹாலிசம். நீங்கள் நிறைய ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எலும்பு தேய்மானம் ஏற்படும். முதல் காரணம் ஆல்கஹாலிசம் தான் சொல்லியிருக்காங்க. ஆல்கஹால் கன்சம்ஷன் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா எலும்பு தேய்மானம். ரெண்டாவது வந்து உணவு பழக்கம். நீங்கள் கண்ணா சுகரி ஃபுட் எடுக்கிறது, நிறைய ஃபுட்டு இன்டேக் வந்து அன்ஹெல்த்தி ஃபுட் எடுக்கும்போது ஒபீஸ் ஆகிறோம். ஒபீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து எலும்பு தேய்மானம் ஏற்படும். முதல்ல எலும்பு தேய்மானம் ஆகிறது முட்டி பகுதிகள் தான். அங்கே இருக்கக்கூடிய ஜவுள் இருந்தால் கால்சியம் சத்து ஃபஸ்ட்டு எடுக்கும். அங்கே தான் உங்களுக்கு ஈஸியாக ஸ்போர்ட்ஸ் மென்னு இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த நீஸ் இருக்கிற ஏரியா, ஷின் ஏரியா, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஜவ்வுகளில் தான் வந்து ஃபஸ்ட்டு கால்சியம் வந்து நம்மகிட்ட எடுக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த ஏரியா வீக்காக இருந்தாலும் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஆர்ஓ வாட்டர் குடித்தா எலும்பு தேய்மானம் ஏற்படுது. பட் உணவு பழக்கம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நம்ம பெரும்பாலும் கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிட்றோம். ப்ரோட்டீன் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்மளுடைய டயட்டில். ஸோ அதனால சத்து குறைபாடு ஏற்படுறதுனாலையும் ஆஸ்ட்ரியோபோரோசிஸ் நோய் வருது. அண்டு மினரல்ஸ் வந்து தண்ணியிலேருந்து தான் கிடைக்கணுமானா கிடையாது. உணவு பழக்கம் தான் ஃபஸ்ட்டு. இன்ஃபேக்ட் நீங்கள் கிட்னி பேஷண்ட்டுக்கு டயாலிசிஸ் சென்டரில் ஆர்ஓ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆர்ஓ வாட்டர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஹெவிலி கண்டாமினேட்டட் ஏரியாவில் நீங்கள் ஆர்ஓ யூஸ் பண்ணி தான் ஆகணும். மழை நீர் காலங்காலமாக நம்ம குடிக்கிற தண்ணி எடுத்துருக்கோம். நீங்கள் ஆற்று தண்ணி எடுத்து பாருங்கள், வெறும் 50 ppm தான் இருக்குது, 20 ppm தான் இருக்குது. நிறையா கேரளாவிலாம் போனீங்கன்னா வெறும் 20 ppm ஆற்று தண்ணிலாம் இருக்குது. ஸோ நீங்கள் ஆற்று தண்ணியை அப்படியே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குடிக்கிறாங்க. ரொம்ப சத்தான தண்ணி அப்படின்னா சொல்லி குடிக்கிறாங்க. பட் அதில் என்ன 20 ppm உங்களுக்கு என்ன மினரல்ஸ் இருக்குன்னா பெருசாக கிடையாது. இப்போ WHO 500 ppmக்குள்ளே இருக்கிற தண்ணி குடிக்கலாம், 300 ppmக்குள்ளே இருக்கிற தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 300 ppmக்குள்ளே இருக்கிற தண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 50 ppm 100 ppm ஆர்சனிக் இருக்கலாம், லெட் இருக்கலாம், கண்டாமினேஷன் இருக்கலாம். இதெல்லாம் நாட் ஈவன் இது கார்சினோஜெனிக் ஹெவி மெட்டல்ஸ். இதை நீங்கள் கன்சியூம் பண்ண முடியாது. லைக்வைஸ் ஆர்ஓ சிஸ்டம் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. அதுக்கும் மேலே சஸ்டெயினபிளான சொல்யூஷன் தான் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து மழைநீர் சேகரிப்பை பிளான் பண்ணணுமா, இல்லை வீடு கட்டும் போது, இல்லை கட்டி முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம வந்து பிளான் பண்ணலாங்களா? வீடு கட்டும் போதும் சரி, கட்டி முடிச்சதுக்கும் சரி மழைநீர் சேகரிப்பு பண்ணிடலாம் ஈஸியாக. நாங்கள் நிறைய வீடு கட்டி முடித்த வீடுகளுக்கும் பண்ணியிருக்கிறோம். கட்டுறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஃபுல் பிளானிங்கோடு பண்ணியிருக்கிறோம். ஸோ பிளானிங்கோடு பண்ணும்போது எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும். கட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பங்களோவாக இருக்குன்னா அதுக்கு வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய சிஸ்டம் அண்ட் ஆல்சோ ஃபில்ட்ரேஷன் குவாலிட்டி பெட்டராக இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து எப்பவுமே வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே பிளான் பண்ண சிஸ்டம் தான் பெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு க்ளீனிங்கு, மெயின்டெனன்ஸு இது எல்லாமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். ஆல்ரெடி கட்டி முடிச்சாச்சு, ப்ளம்பிங்கு பைப்லைனில் இறக்கி டேங்க் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திட்டோம், எனக்கு இப்போ மழைநீர் சேகரிப்பு கொண்டாந்து கொடுங்க, பண்ணி கொடுங்க அப்படிம்பாங்க. அப்படி பண்ணுறவங்களுக்கு தாராளமாக பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு இல்லை. மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பருக்கு அழைத்து கேட்கலாம். முழு காணொளி லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து பின் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க போய் பார்க்கலாம்.